வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, அசோக் நகர்ல இருக்க ஒரு பாலடைஞ்ச பங்களாவை டிமாண்டி காலனி 2.0 சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த பங்களால என்ன இருக்கு, அந்த பங்களால இருந்த 3 பேரு மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு, 2008ல நடந்த சம்பவத்தை பத்தி நாம ஏன் இப்ப பேசுறோம், இதெல்லாம் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அசோக் நகர் கண்ணப்பர் சாலையில ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருந்திருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்களால பாத்தீங்கன்னா 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த குடும்ப தலைவரோட பேர் வந்து சரவணன். அவர் வந்து கனிம வளத்துறையோட நிறுவனத்தோட முன்னாள் சேர்மேனா இருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து கஸ்தூரி. அவங்களுக்கு பயங்கரமான சொத்து இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு குழந்தைங்கன்னு யாருமே இல்ல. அந்த வீட்டுல அவங்களோட வேலைக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசு. அந்த பொண்ணோட பேர் வந்து அன்பரசி. அவங்க 3 பேர் தான் வந்து அந்த குடும்பத்துல இருந்திருக்காங்க. அந்த ஒரு நாள், அதாவது நவம்பர் 20, 2008 அன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீடு ஃபுல்லா ஒரே ரத்தமா இருந்திருக்கு. 3 பேர் வந்து கழுத்து இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து யாரு கொன்னாங்க என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வந்து மர்மமா தான் இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸுக்கே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. ஏன்னா அந்த 3 பேர் வந்து இறந்து போயிருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படி கொன்னாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம கதவு எதையுமே உடைக்கல. அப்போ எப்படி வந்து அவங்க கொன்னாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியாம இருக்கு. அந்த வீட்டுல இருந்த நகைகளை மட்டும் எடுத்துட்டு போல. சரவணன் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹேபிட் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த டைமண்ட் எல்லாம் வந்து கலெக்ட் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த வைரங்கள், நகைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த திருடர்கள் வந்து ஆட்டையா போட்டு போயிட்டாங்க. 2008ல நடந்த இந்த சம்பவத்துக்கு போலீஸ் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா, சும்மா ஒரு 3 பேரை வந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணாங்க. ஆனா இவங்களோட விசாரணை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2013ல இந்த கேஸை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சென்னை ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அவங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தெரியுது இது வந்துட்டு சாதாரணமா நடந்த ஒரு விஷயம் இல்ல, இவங்களுக்கு பின்னாடி நிறைய நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஆனாலும் இவங்க யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. எதுக்காக நம்ம இந்த சம்பவத்தை பத்தி இப்ப பேசுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாலடைஞ்ச பங்களால சில மெமரிஸ் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களோட எடுத்த ஒரு போட்டோ இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சோபா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்க இருந்திருக்கு. அது எல்லாமே பாலடைஞ்சு போயிருக்கு. சில விபூதி சம்பந்தமான போட்டோக்கள் வந்து கிடைச்சிருக்கு. சில நிறைய போட்டோக்களும் வந்து செதறி கிடந்ததா சொல்றாங்க. அந்த பங்களா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் வந்து படர்ந்து அந்த வீட்டு வரைக்குமே போயிருக்கு. அதனால அதை வந்து யாருமே இப்போ வரைக்கும் வாங்குறதுக்கே வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம், அவங்க வந்து அந்த வீட்டுக்கு டைரக்டா போகாம நைட்ல யாருக்கும் தெரியாம அந்த வீட்டு செவத்துல குதிச்சு அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வீட்டை சுத்தி ரொம்பவே அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு பின்னாடி யாரோ பேசுற மாதிரியான சத்தங்கள், அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் அமானுஷ்யமா நடந்ததை பார்த்து அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி அதை விட்டு வெளியில வந்திருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து யாருமே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க மக்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருமே உள்ள போக முடியாத அளவுக்கு காவல்துறை ஒரு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வீட்டுல அந்த 3 பேரோட ஆவிகள் இருக்கிறதா அங்க இருக்க உள்ளூர் மக்கள் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அங்க பேய்கள் இருக்கிறதாவும் வந்து நம்புறாங்க. யங்ஸ்டர்ஸுக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் தான் சொல்றேன். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பாலடைஞ்ச பங்களால நீங்க தனியா போறது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனல்ல சில பேர் வந்துட்டு இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வீடியோ போடுவாங்க. அதையும் பார்த்துட்டு நீங்க ஏதாவது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றது, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உசுறு ரொம்ப முக்கியம். அதை விட உங்களோட அம்மா அப்பாவுக்கு நீங்க ரொம்ப முக்கியம். சோ தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரியான பாலடைஞ்ச பங்களாவுக்கோ இல்ல அமானுஷ்யங்கள் இருக்க இடங்களுக்கோ தயவு செஞ்சு போகாதீங்க. இந்த மாதிரியான அமானுஷ்ய இடங்களுக்கு நீங்க போயிருக்கீங்களா? உங்களோட ஏரியாலையும் இந்த மாதிரியான இடங்கள் இருக்கா? இந்த மாதிரியான பாலடைஞ்ச பங்களாக்கள் ஏதாவது இருக்கா? அது சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம ஏதாவது போடணும் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.